ඔබගේ වාතාවරණය වෙනස් වෙයි. உங்கள் நிலைமை மாறும். உங்கள் நிலைமை மாறும். ஆமென். දෙවියන් වහන්සේගේ ආත්ම වාසය මට පණිවිඩයක් දුන්නා. தேவனுடைய ஆவியானவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். එnde යන්නා වූ නපුර කාලේ මේ සෙනගගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න කියලා. வரப்போகிற பொல்லாத காலத்திலே இந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக ඇදහිල්ල තමයි ලොකුම දෙයක්. விசுவாசம் தான் மிக பெரியது. ඇදහිල්ල ශක්තිමත් වෙන්න ඕනේ. விசுவாசம் பலப்பட வேண்டும். ඔන්න ප්‍රශ්නයක් આવත් අර නැමෙන්න නරකයි. எந்த பிரச்சனை வந்தாலும் வளையக்கூடாது. ස්ට්‍රෝං ඉන්න අවශ්‍යයි. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். ඒක තමයි වැදගත් වෙන්නේ. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ඇදහිල්ල ස්ථීර වෙන්නට බයිබලයේ කොච්චර මනුෂ්‍යයන් දෙවියන් වහන්සේ තුළ සිටියා කියලා අපි බලන මොහොතේ අපිට ශක්තිමත් වෙන්න පුළුවන්. விசுவாசத்திலே உறுதியா இருந்தார்கள் என்று வேதத்திலே இருக்கிற மனிதர்கள் அந்த விசுவாசத்திலே எப்படி உறுதியா இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அதிலே நாம் கூட பலப்படலாம். මට මේ බයිබලයේ ඉන්න අයට වඩා මගේ ජීවිත මට වැදගත්. எனக்கு இந்த வேதத்திலே இருக்கிற நபர்களை காட்டிலும் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். මගේ පසුගිය කාල බලන මොහොතේ ඒ අන්තිම කෙරෝලෙදි පවා උන්වහන්සේ මාව පුදුම විදිහට ගලවලා උසස් කළා. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்ப்பேன் என்றால் கடைசி தருவாயிலே கடைசி நேரத்திலே கூட தேவன் ரட்சித்து என்னை மீட்டுக் கொண்டார். මගේ දෙවියන් වහන්සේ ඉන්නකම් කාටවත් බෑ මාව සොලවන්න. என் தேவன் என்னோடு இருக்கும் வரைக்கும் யாருக்கும் முடியாது என்னை அசைக்க. මාව වල්ලලා දැම්මත් හරි මම නැවතෙනවා කියලා මට දන්නවා. என்னை புதைத்து போட்டாலும் கூட நான் திரும்ப எழும்பி வருவேன் என்பது எனக்கு தெரியும். මේ ඇදහිල්ල වර්ධනය වෙන්න இந்த விசுவாசம் வளர்ச்சி அடைய ඇත්තට ඔබ කවුද කියලා ඉස්සලා දැනගන්න ඕනේ. முதலாவது நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள අපි வேண்டும். ක්‍රිස්තියන්ස්ලා අපි කවුද කියලා දැනගන්න අවශ්‍යයි. கிறிஸ்தவர்களாகிய நாம் யார் என்பதை அறிய வேண்டும். අපි යේසුස් වහන්සේ පිළිගත්තම සුද්ධාත්ම වහන්සේ අප තුළ ඇවිල්ලා අපිව සීල් කරලා තියෙනවා. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து முத்திரை போட்டு விட்டார். ඒ සීල් එක යම්කිසි දෙයකින් දැම්මෙන උන්වහන්සේම සීල් එකක් වුණා. அந்த சீலை இன்னொரு காரியத்திலே போடாமல் அவரே சீலானார். සීල් එක උන්වහන්සේ. முத்திரை என்பது அவர்தான். මගේ සීල් එක උන්වහන්සේ. என்னுடைய முத்திரை அவர். දැන් මාව සීල් එක කඩනවා නම් இப்பொழுது அந்த சீலை உடைக்க வேண்டுமாயின் සුද්ධාත්ම වහන්සේ තමයි කඩන්න ඕනේ. பரிசுத்த ஆவியானவரை தான் உடைக்க வேண்டும். හොඳ නැද්ද? ஆமாவல்லையா? උන්වහන්සේව කඩන කාටවත් බෑ. அவரை உடைக்க யாராலும் முடியாது. උන්වහන්සේ කවුද? அவர் யார்? මොනතරම් බලවන්ත කෙනෙක්ද? எவ்வளவு வல்லமையானவர். උන්වහන්සේ මගේ සීල්. அவரே என்னுடைய சீல். ඒක ඔබගේ අදවත තිබෙන්න අවශ්‍යයි. அந்த காரியம் உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். මම සුද්ධාත්ම වහන්සේ තුලින් පිරී සිටිනවා. நான் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரம்பி இருக்கிறேன். උන්වහන්සේගේ මම සම්පූර්ණ වෙලා සිටිනවා. அவராலே நான் முழுமைத்துவமாகி இருக்கிறேன். මේක කූඩුවක් තියෙනවා. இப்பொழுது ஒரு கூடு இருக்கிறது. නැත්නම් මනුෂ්‍යෙක් සිටිනවා. இல்லாவிட்டால் ஒரு மனிதன் ඒ இருக்கிறான். කූඩුව තුල යකෙක් එනවා. அந்த கூட்டுக்குள்ளே ஒரு பிசாசு வருகிறது. කූඩුවේ ඉඳලා තව කූඩුවට යක්කු එවනවා. ஒரு கூட்டிலே இருந்து இன்னொரு கூட்டுக்கு ஒரு பிசாசை அனுப்புவார்கள். එතකොට කියනවා මෙයාට යකෙක් වෙයිලා කියලා. அந்த நேரத்தில் சொல்வார்கள் இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது. වෙයි පුடிச்சு. විශ්වාස පුடிச்சு. ඒ වගේ තමයි මට යකෙක් ඇවිල්ලා වගේ මට සුද්ධාත්ම වහන්සේ ඇවිල්ලා. அதே போலதான் எனக்கு பிசாசு பிடித்தது போல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்களை பரிசுத்தாவி பிடிச்சிருக்கு. ஆமென். ඔබ තුල සුද්ධාත්ම වහන්සේ වැහිලා තිනවා. ஆமென். ආමෙන්. நீங்க உங்களை என்ன சொல்லணும்? எனக்கு பிசாசு பிடிக்கல, எனக்கு பரிசுத்தாவி பிடிச்சிருக்கு. ඔබ කියන්න ඕනේ මට යක්කු වැහිලා නැහැ සුද්ධාත්ම වහන්සේ වැහිලා ඉන්නේ ඔබ කියලා. සුද්ධාත්ම වහන්සේ වෙයිචාය. நீங்கள் பரிசுத்த ஆவியில் பிடித்தவர்கள். ஹalleluya. ஹalleluya. ඔබ සුද්ධාත්ම වහන්සේ වෙයිචාය. உங்களுக்கு பிடித்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். දැන් සුද්ධාත්ම වහන්සේ තමයි කතා කරන්නේ. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் සුද්ධාත්ම பேசுகிறார். වහන්සේ වැඩ කරන්නේ. பரிசுத்த ஆவி தான் வேலை ඔබ செய்கிறார். සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ஹalleluya. ஹalleluya. නමුත් ක්‍රිස්තියානිගේ සිස්ටම් එකක් තියෙනවා. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு சில முறைகள் உண்டு. ඉස්සල්ලා මයිනස්. முதலாவது மைனஸ். ඊට පස්සේ ප්ලස් එක. அதன் பின்பு தான் பிளஸ். බයිබලය හැමතැනම බලන්න. நாங்கள் வேதத்திலே நீங்கள் பாருங்கள் எல்லா இடங்களிலும் ඉස්සල්ලා පරාජය වගේ එනවා. முதலாவது தோல்வியை போல வரும். හැබැයි අන්තිම ජය ගන්නවා. ஆனால் முடிவிலே ஜெயம் உண்டாகும். මරණය වගේ තියෙනවා.
மரணம் போல் இருக்கும். නමුත් මලුන්ගේ නැගිටීමක් එනවා. ஆனால் மரணத்திலிருந்து ஜெயிக்கிற நாள் வரும். සෙන්කඩ රතු මුහුද වගේ පේනවා. செங்கடலை போல விளங்கும். අමුදා වගේ පේනවා. சேனை போல் விளங்கும். අන්තිමට ජය ගන්නවා. கடைசியில ஜெயம் கொள்வோம். ගෝලියත් වගේ ඉන්නවා. கோலியாத் போல் இருப்பார்கள். නමුත් අන්තිම අපි ජය ගන්නවා. ஆனால் கடைசியிலே நாம் ஜெயம் අද கொள்வோம். ඔබ පැරදිලා වගේ ඇති. இன்று நீங்கள் தோல்வி அடைந்து போல் ඒක இருக்கலாம். නොවේ ඔබගේ ජීවිතය. அது வல்ல உங்கள் ඒ வாழ்க்கை. ස්ථාවර දෙවියන් වහන්සේ වෙනස් කරයි. ஆமென். இந்த நிலையை தேவன் மாற்றுவார். අපේ සිස්ටම් වෙනයි. எங்கள் சிஸ்டம் வேறு. අපි සිස්ටම් වෙනයි. எங்கள் சிஸ்டம் வேறு. අපි වැටෙනවා. நாங்கள் விழுவோம். නමුත් අපි නගිනවා. ஆனால் நாங்கள் எழும்புவோம். හalleluya. ஹalleluya. අපිව නවනවා. எங்களை வளைப்பார்கள். නමුත් අපි කෙලින් සිටිනවා. ஆனால் நாங்கள் நிமிர்ந்து මේක நிற்போம். තමයි ලයිෆ් එක. இதுதான் வாழ்க்கை. හalleluya. ஹalleluya. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். මේමයි වෙන්නේ කියලා දැනගන්න ඕනේ. இப்படித்தான் நடக்கிறது என்பதை அறிய வேண்டும். පාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். උප්පත්ති 49 වෙනි පරිච්ඡේදය. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 19 වෙනි වචනය. 17வது வசனம். ගාත විරුද්ධව බල අමුදාවක් ලූ බැඳ එන්නේය. නමුත් ඔහු ඇරි ඔවුන් ලූ බැඳ යන්නේය. காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேலே பாய்ந்து விழுவான். ගාත්. காத். කවුද මේ ගාත්? யார் இந்த காத்? යාකෝබට පිරිමි දරුවන් 12 දෙනෙක් හිටියා. யாக்கோப்புக்கு ஆண் பிள்ளைகள் 12 பேர் இருந்தார்கள். දැන් යාකෝබට ඇස් පේන්නේ නැතුව ගියා. இப்பொழுது யாக்கோப்புக்கு கண் தெரியாமல் போனது. ඒ මොහොතේ යාකෝබ් තමන්ගේ 12 දරුවන් ගෝත්‍ර නායකයන් ලෙස ඉන්න මේ දරුවන්ව ආශිර්වාද කරනවා. எனவே இப்பொழுது 12 கோத்திரங்களா இருக்கிற யாக்கோப்பின் பிள்ளைகளை இவர் ஆசீர்வதிக்க போகிறார். ඒ මොහොතේ තමයි මේ එක දරුවෙක් නම තමයි ගාත්. அந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பிள்ளையின் பெயர் தான் காத். හැම දරුවෙක්ව ආශිර්වාද කරන මොහොතේ எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது ගාත් මේම පොරොන්දුවක් ආශිර්වාදයක් දෙනවා. காத்துக்கு மாத்திரம் இப்படியான வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. 49 49 ගාත් විරුද්ධව බල සමුදාවක් ලූ බැඳෙන්නේය. காத் என்பவன் மேலே ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். දෙවන දාලා තන ගාත් විරුද්ධව බලවත් සමුදාවක් පැනලා වැටේ උට. தமிழிலே போடப்பட்டிருக்க ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். නමුත් ඔව් ඇරි ඔවුන් ලූ බැඳ යන්නේය. ஆனாலும் அவனோ முடிவிலே அதின் மேலே பாய்ந்து விழுவான். යාකෝබ් තමගේ දරුවන් 12 දෙනාව අනගනවා. யாக்கோப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைக்கிறான். උප්පත්ති පොතේ 49 එකේ සඳහන් කරලා තියෙනවා. ஆதியாகமம் புத்தகம் 49 ஒன்றிலே கூறப்படுகிறது. යාකෝබ් තමාගේ පුත්‍රන්ව කැඳවලා අවසාන දවසේ සිදුවෙනා වූ දේවල් මම නුඹලාට ප්‍රකාශ කරනවා කියලා කියනවා. யாக்கோப்பு தன் குமாரனை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியத்தை அறிவிப்பேன் என்றான். කවුද කැඳෙව්වේ? யார் அழைத்தது? යාකෝබ්. யாக்கோபு. තාත්තාන්ට ගැව්වා. தகப்பன் அழைத்தார். තාත්තා කවුද? தகப்பன் யார்? රැවටිලිකාරයා. அவன் ஏமாற்றுக்காரன், බුර්කාරයා. பொய்க்காரன், වැරදි කරපෙකන. தவறு செய்தவன். යාකෝබ් කියන 49 උපත්ති 49 එකේ යාකෝබ් කැඳවනවා. 49 ஒன்றிலே கூறப்படுகிறது. ஆதியாகமத்திலே யாக்கோப்பு அழைக்கிறான். දෙවෙනි වචනේ බලන්න. இரண்டாம் வசனத்தை கவனியுங்கள். කවුද ආශිර්වාද කරන්නේ? யார் ஆசீர்வதிப்பது? යාකෝබ්ගේ දරුවනි පුත්‍රයනි රැස්වසන්න නුඹලාගේ පිය වූ ඊශ්‍රායල්ට කන්දෙන්. யாக்கோப்பின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். කාටද ඇහුම්කන් දෙන්න ඕනේ? யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? ඊශ්‍රායල්ට. இஸ்ரவேலுக்கு. කවුද ඊශ්‍රායල්? யார் இஸ்ரவேல்? මේගොල්ලන්ගේ දරුවන්. இவர்களுடைய பிள்ளைகள். නමුත් එක මනුෂ්‍යයට නම් දෙකක්. ஆனால் ஒரு மனிதனுக்கு 2 பெயர்கள். එකක් ඔව් රැවටිලිකාරයා. ஒன்று அவன் ஏமாத்துக்காரன், අනිත් එක ඔව් දේව දරුවෙක්. இரண்டாவது அவன் தேவனுடைய பிள்ளை. මෙයා තාත්තා කෙනෙක් තමයි. அவர் ஒரு தகப்பன் මෙයා தான். තාත්තා කෙනෙක් තමයි. அவர் ஒரு தகப்பன் தான். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඊශ්‍රායල් කියන දේව පුත්‍රයා இஸ்ரவேல் என்பது தேவனுடைய பிரபு. කැඳෙව්වේ යාකෝබ්. அழைத்தது யாக்கோபு. අද කැඳවන්නේ ලෝකේ පියා. இன்று அழைப்பது உலகத்தின் தகப்பன். ඔබගේ ලෝකේ පියා රවටන කෙනෙක් වෙන්න පුළුවන්.
உங்கள் உலக தகப்பனானவர் ஏமாற்றுக்காரனாயிருக்கலாம், වැරදිකාරෙක් වෙන්න පුළුවන්. தவறு ඔහු செய்கிறவனாயிருக்கலாம், මිනිමරප්පු කෙනෙක් වෙන්න පුළුවන්. அவன் ஒரு கொலைபாதகனாயிருக்கலாம். නමුත් ඒ තාත්තා මොන වගේ කෙනෙක් වුණත් හරි ஆனாலும் அந்த தகப்பன் எப்படிப்பட்டவனாயிருந்தால் ඔබ ආශිර්වාද කරන්න உங்களை ஆசீர்வதிக்க ඔබට ආත්මික තාත්තා කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு- ස්වාගික තාත්තා කෙනෙක් உங்களுக்கு ඔබට ඉන්නවා. பரலோக ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். ඒක තමයි ඊශ්‍රායල්. அதுதான் இஸ்ராயேல். උන්වහන්සේ තමයි ඔබ ආශිර්වාද அவர்தான் කරන්න. உங்களை ஆசீர்வதிப்பது. උන්වහන්සේ තමයි ඔබ ආශිර්වාද කරන්න. அவர்தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ඔබගේ පියා වැරදි වෙන්න පුළුවන්. உங்கள் தகப்பன் தவறாய் නමුත් இருக்கலாம். ඔබගේ ස්වාගික පියා ඔබව කවදාත් අත්හරින්නේ නැහැ. ஆமென். ஆனால் உங்கள் பரலோக பிதா ஒரு நாளும் உங்களை கைவிட ඔබගේ மாட்டார். ඈත්ව යන්නෙත් නැහැ. உங்களை விட்டு தூரம் போக மாட்டார். උන්වහන්සේ කියයි ඔබ කවුද කියලා. அவரே சொல்லுவார் நீ யார் என்பதை, ඔබ මොනවාද කරලා ඉවර කරන්න කියලා උන්වහන්සේ நீ කියයි. எதை செய்து முடிப்பாய் என்று சொல்லுவார். මේ කාත්ත අඬගාලා කියනවා. இந்த காத்தை அழைத்து சொல்லுகிறார். කාත්ත විරුද්ධව බල සමුදාවක් ලූ බැඳෙන්නේය. නොමුත් ඔව් ඇරි ඌට ලූ බැඳ යන්නේය. காத்தின்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேலே பாய்ந்து விழுவான். මේ සවස් කාලේ උන්වහන්සේ ඔබව කාත් කියලා ඉතලා වචනයක් දෙනවා. இந்த மாலை வேளையிலே தேவன் உங்களை காத்தென்று நினைத்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். කාත් காத், ඔබට විරුද්ධ ලොකු සේනාවක් එයි. உனக்கு விரோதமாய் பெரிய சேனை வரும். වාදුවයි. நீ ஓடுவாய், වාදුවයි. நீ ஓடுவாய். පැරදීමක් වගේ ඔයාට තියෙයි. ஒரு தோல்வியை போல நீ காண்பாய். මේ රාත්‍රුංගාදනගේ ජීවිත පරාජය වගේ තියෙනවා. இன்று இரவிலே கூட அநேகருடைய வாழ்க்கை தோல்வியை போல் இருக்கிறது. හැම දෙයක්ම පැරදුන වගේ තිබෙන්න පුළුවන්. எல்லாமே தோல்வி அடைந்தது போல் இருக்கலாம். නමුත් ඔබගේ ස්වර්ගයේ පියා කියනවා ஆனால் உங்கள் பரலோக தகப்பன் ඔබ சொல்லுகிறார், පැරදුන වගේ තිබෙන්න පුළුවන්. நீ தோல்வி அடைந்தது போல் இருக்கலாம். නමුත් එක තැනක ඔබ නතර වෙයි. ஆனால் ஒரு இடம் வரும், அந்த இடத்தில் ඔබ நின்று விடுவாய். නතරවේ. நீ நின்று விடுவாய். 19 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 19 வசனம் சொல்லுகிறது, ඔබව ලූ බැඳ එයි. உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள், ඔබට උඩ පණි. மேலே பாய்வார்கள். නමුත් ඊට පස්සේ ඔබ ඩාන් වෙයි. ஆனால் நீ திரும்புவாய். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு திரும்ப චකල් போகிறேன். ණය කියලා ඇති. இவ்வளவு காலம் கடன் 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 என்று ඔබ இருக்கலாம். උඹා දේවල් අයිමි කළා කියලා நீங்கள் තියෙනවා. அநேக காரியங்களை இழந்து 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 ආර්ථික இருக்கலாம். ප්‍රශ්න ඔබ ගිහිලා ප්‍රශ්න ඉදී. பொருளாதார பிரச்சனைக்கு நீங்கள் போய் பிரச்சனையோடு නමුත් இருக்கலாம். දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் ඔබ නතර කරලා உங்களை நிறுத்தி ඔබ ඇරෙන්න තබන්චනවා. உங்களை திரும்ப பண்ணுவார். ඔබව එලෝ පෑව ඔබ එළවයි. உங்களை துரத்தினவைகளை நீங்கள் துரத்துவீர்கள். ඔබගේ ප්‍රශ්න ඔබ එළවයි. உங்கள் பிரச்சனையை நீங்கள் துரத்துவீர்கள். ඔබගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே හැම දෙයක්ම ඉවර වගේ පේන්න පුළුවන්. எல்லாமே முடிந்தது போல காணலாம். ඔබගේ දර්ශනය ඉවරයි වගේ. உங்கள் தரிசனம் முடிந்தது போல, ඔබගේ සීනවල් ඉවර වගේ. உங்கள் கனவுகள் முடிந்தது போல, හැම දෙයක්ම ඉවරයි වගේ තියෙන පුළුවන්. எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம- இருக்கலாம். ஆனாலும் ක්‍රිස්තියානකේ கிறிஸ்தவத்திலே හැම දෙයක්ම පරාජයෙන් ඉවර වෙන්නේ නැහැ. எல்லாமே தோல்வியிலே முடிவதில்லை. අද ඔබ පරාජය වගේ පේන්න පුළුවන්. இன்று உங்களுக்கு தோல்வியை போல விளங்கலாம். කවුද කිව්ව ඔබ පැරදයි කියලා? யார் சொன்னது நீ தோல்வியடைவாய் என்று? කවුද කිව්ව ඔබ හැම දෙයක්ම නැති කළා කියලා? யார் சொன்னது நீ எல்லாவற்றையும் இழந்தாய் என்று? යේසුස්ගේ නාමයෙන් ප්‍රකාශ நான் කරනවා. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை මේක இடுகிறேன். සුද්ධාත්මාසික වචනය. இது பரிசுத்த ஆவியினுடைய ඔබ வார்த்தை. නැති කළා හැම දෙයක්ම නැවත රිටර්න් ඔබ ලබා ගන්නවා. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ඔබ එළවගෙන ගිහලා ඇති. உங்களை துரத்தி கொண்டு போயிருக்கலாம். නමුත් ඔබ රිටර්න් වෙනවා. ஆனால் நீங்கள் திரும்ப போகிறீர்கள். නැවත ඇරෙනවා. திரும்ப போகிறீர்கள். ඔබ කවුද කියලා දැනගන්න. நீங்கள் யார் என்பதை அறிந்து ඔබගේ கொள்ளுங்கள். ජීවිත අවසාන කුමක්ද කියලා දැනගන්න. உங்கள் வாழ்க்கையிலே முடிவு என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். God God, ඔබ එළවපෑව ඔබ එළවයි. உன்னை துரத்தினவர்களை நீ துரத்துவாய். Hallelujah. ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். ක්‍රිස්තියානික හැම දෙයක්ම ඉවරයි කියලා එතන නැහැ. கிறிஸ்தவத்திலே எல்லாமே முடிந்தது என்பதே இல்லை. සෝන් නිවසත් එක්ක ඉවරයි කියලා නැහැ. கல்லறையோடு முடிந்து விட்டது என்பது இல்லை. ඒකෙන් පස්සේ அதன் නැවත මලුන්ගේ නැගිටීමක් වෙනවා. திரும்ப உயிர்த்தெழுதல் என்று ஒன்று අද இருக்கிறது. දෙවෙනා සුගාකයට මලුන්ගේ නැගිටීමක් දෙන්න යනවා. இன்று அநேகருக்கு தேவன் உயிர்த்தெழுதலை கொடுக்க ඔබට போகிறார். කියන්න කැමති ඔබ ටර්න් වෙන්නව දවස් අද ඇවිල්ලා ඉවරයි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் டேர்ன் பண்ணுகிற நாள் இன்று வந்து விட்டது. ජීවිතේ පොරබැදී වේදනා කාලවල් තියෙනවා. வாழ்க்கையில போராட்டங்கள் வேதனைக்குரிய காலங்களும் உண்டு.
නින්දාව අපාසෙන්නව කාලෙ තිබෙනවා. நிந்தை அவமானம் என்கிற காலமும் உண்டு. නමුත් මම අපිට කියන්න කැමතියි. ஆனால் நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன், හැම ප්‍රශ්නයක්ම ඔබ අනිවාර්යෙන් පසු කරනවාමයි. நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயம் கட்டாயம் ඔබ கடப்பீர்கள். කොච්චර පල්ලාඩ ගියත් නැවත එතනින් උඩට ඉහළට ඔබ එනවාමයි. நீங்கள் எவ்வளவுதான் தாழ போனாலும் கூட திரும்பவும் நீங்கள் ஏறி மேலே ඔබ வருவீர்கள். පල්ලලා දැම්මත් හරි ඔබ නැවත එකෙන් එළියට එනවාමයි. உங்களை தோண்டி புதைத்து போட்டாலும் கூட திரும்பவும் அதிலே இருந்து ඔබ எழும்புவீர்கள். ඒ වගේ කෙනෙක්. நீங்கள் அப்படிப்பட்ட ඇයි? ஏன் බයිබලේ රෝම 8 පරිච්ඡේදය සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே ரோமர் 8ஆம் ඒ அதிகாரம் මැරුණා சொல்கிறது, සුද්ධාත්ම මැරුණා යේසුස් වහන්සේගේ ශරීරය තුළ සුද්ධාත්මං ආවා. மரித்த இயேசுவின் சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். උන්වහන්සේ මැරුණාව උන්වහන්සේව ප්‍රාණවත් කළ වගේ. மரித்த அவரை உயிர்ப்பித்தது போல ඔබ තුළ ඉන්න සුද්ධාත්මංශ உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த මාරනික ஆவியானவர் දේවල් ආපහු ප්‍රාණවත් කරයි. சாவுக்கு ஏதுவானவைகளை திரும்ப ஜீவனை கொடுப்பார். ඔබ බිම ගියත් අර උන්වහන්සේ නැවත උඩට ගන්නවාමයි. நீங்க கீழே போனாலும் திரும்ப உங்களை ඔබට ஏறப்படுவார். කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன், මිනිස්සු ඔබ නවයි. மனிதர்கள் உங்களை வளைப்பார்கள், නමුත් ඔබ කැඩෙන්නේ නැහැ. ஆனால் நீங்கள் ඔබ உடைவதில்லை. නැවත කෙලින් තමයි ඉන්නේ. நீங்கள் திரும்ப நிமிர்ந்திருப்பீர்கள். නැවත කෙලින් සිටිනවාමයි. நீங்கள் திரும்ப நேராய் நிமிர்ந்திருப்பீர்கள். நிற்பீர்கள். நேராய் ඔබ நிற்பீர்கள். නැවත කෙලින් සිටිනවා. நீங்கள் திரும்ப நேராய் நிற்பீர்கள். ඔබ දැන් ඉන්න තැන නොවේ ඔබ ඉන්න ඕන ස්ථානය. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் அல்ல உங்கள் இடம். ඔබගේ ස්ථානය ජයකයි. உங்கள் இடமோ ஜெயம் உள்ளது. ඔබ ඉපදුනේ පැරදෙන්ට නොවේ. நீங்கள் பிறந்தது தோல்வி அடையவில்லை. කාටද අපි නිකන් අතෝදල මේ කුණු වගේ නිකන් කොලයක් වගේ විසිකලා දාලා යන්න පුළුවන්. யாருக்கு முடியும் ஒரு குப்பையை போல அப்படியே கசக்கி விட்டு வீச? ඒම එකෙක්ටත් බෑ. ஒருவனுக்கும் அப்படி முடியாது. ඔබ නැවත විශේෂ කෙනෙක් ඇටට එනවා. நீங்கள் திரும்பவும் விசேஷித்தவராய் வருவீர்கள். මේක තමයි ක්‍රිස්තියන් කියන්නේ. இதுதான் கிறிஸ்தவம் என்பது. ක්‍රිස්තියන් කියන්නේ මේකයි. கிறிஸ்தவம் என்பது இதுதான். යේසුස් වහන්සේව විශ්වාස කරනට මේකයි වෙන්නේ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும். ආව විශ්වාස කරන කෙනා என்னை விசுவாசிக்கிறவன் මරුණත් හරි ඔහු නැවත ජීවත් වෙයි. அவன் மரித்தாலும் பிழைப்பான். ඔබ වැටුණා කියලා කවුද හිතන්න පුළුවන්. நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று யாராவது நினைக்கலாம். හැබැයි එහෙම හිතන්න ඔබ කවුද? அப்படி அவர்கள் நினைக்க நீங்கள் யார்? ඔබ වැටලම සිටින්නේ. நீங்கள் விழுந்தே இருப்பதில்லை. ඔබ වටපෑගේ ඇස් ඉදිරියම ඔබ නැගිටිනවා. உங்களை விழ வைத்தவர்கள் கண்கள் காண நீங்கள் எழும்புவீர்கள். හලෙලුයා. දැන් ඔබගේ ණය, දැන් ඔබගේ ලෙඩ, දැන් තියෙන ප්‍රශ්න තත්ත්වේ හිතලා ඔබ පැරදුනේ කියලා ඔබම ඔබ හිතන්න එපා. இப்பொழுது இருக்கிற உங்களுக்கு கடன், இப்பொழுது நீங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை போராட்டத்திலே நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று நீங்களே எண்ணிக்கொள்ள வேண்டாம். ඊට පස්සේ ඔක්කොම ඉවරයි. ඊට පස්සේ මොකුත් නැහැ කියලා ඔබ කියන්න පුළුවන්. இனிமே எல்லாமே முடிந்தது, இனி ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். අද ඔබ ඔබගෙන මොනවද කියන්නේ? නැත්නම් අනිත්‍ය ඔබගෙන මොනවද කියන්නේ? ඒ කියන අවධානය ඔබ ගන්න එපා. இன்று நீங்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள், மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை, அந்த காரியத்தை கவனம் செலுத்தவே வேண்டாம். ඔබ සමග ඉන්න අය ඔබගෙන මොනවද කියන්නේ? உங்களோடு இருப்பவர்கள் உங்களை කවුද குறித்து என்ன ඔබ சொல்கிறார்கள்? පාකන්නේ? யார் உங்களை வெறுக்கிறார்கள்? ඔබගේ ලෝකේ පියා වැරදිකාරයෙක් වුණත් ඇයි? உங்கள் உலகத்தின் தகப்பனானவர் தவறு செய்கிறவளா இருந்தாலும் ඔබගේ ස්වර්ගීය පියා කියන ඔබ දෙස බලලා உங்கள் பரலோக பிதா உங்களை பார்த்து சொல்லுகிறார், ඔබ සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි. நீ சாதாரணமானவன் அல்ல. ඔබ විනාශ කරන්න කාටවත් බෑ. உன்னை அழிக்க யாரால முடியாது. ඔබගේ අමාත් බලයක් තියෙනවා. உனக்குள்ளே பெரிய ஒரு வல்லமை உண்டு. හලෙලුයා. ஹalleluya. ඔබගේ අමාත් බලයක් තියෙනවා. உனக்குள்ளே பெரிய வல்லமை உண்டு. ඔබට විරුද්ධ වෙන අය ඔබ සොයලා දකින්නේ. உங்களுக்கு எதிராய் வந்தவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். අද වාදනේ ක්‍රිස්තියන් වෙලා එහෙම නැති වෙන්නව අය තියෙනවා. இன்று அநேகர் கிறிஸ்தவர்களாகி அப்படியே இல்லாமல் காணா போகிறவர்களும் இருக்கிறார்கள். හේතුව காரணம், ඔවුන්ගේ ජීවිතේ පළ පරාජය මොහොතේ அவர்கள் வாழ்க்கையிலே அதிக தோல்வி வரும் பொழுது ඔවුන්ගේ වාතාවරණය දෙස බලනවා. அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். ඔවුන් සුළඟ දෙස බලනවා. அவர்கள் காற்றை பார்க்கிறார்கள். කුණාටු දෙස බලනවා. රැල්ල දෙස බලනවා. මූද දෙස බලනවා. புயலை பார்க்கிறார்கள், அலையை பார்க்கிறார்கள், கடலையும் பார்க்கிறார்கள். බලන්න ඕනේ යේසුස්ව බලන්න. பார்க்க வேண்டியவர் என்றால் இயேசுவை மாத்திரம் பாருங்கள். උන්වහන්සේ තමයි ඇදහිල්ල පටන් ගැනීම සහ අවසාන. அவரே விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். ඔබගේ සතුව ඔබට දෙන ප්‍රශ්න කොච්චර විශාලද කියලා ඔබ බලන්න එපා.
உங்கள் சத்துரு உங்களுக்கு கொடுக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதென்பதை நீங்கள் பார்க்க ඔබගේ வேண்டும். දෙවියන් වහන්සේ කවුද කියලා බලන්න. உங்கள் தேவன் யார் என்பதை பாருங்கள். එක A4 කොලයක් ஒரு A4 தாள் කෑලි කෑලි ඉරලා විසි කරලා දැම්මත් ඇති. துண்டு துண்டாய் கிழித்து கசக்கி வீசினாலும் ඔබගේ ජීවිතේ ඒ වගේ වෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை அப்படியா இருக்கலாம். නැත්තම් අත ඕදලා පීදලා විසි කරලා දාන්න පුළුවන්. இல்லாவிட்டால் கையை கழுவி அப்படியே துடைத்து விட்டு கசக்கி வீசியிருக்கலாம். ඔබගේ දෙවියන් වහන්සේ කවුද? ஆனால் உங்கள் தேவன் யார்? ඒ හැම දෙයක්ම නැවතනම් අලුත් ලෙස නැවත ඔබ ඉදිරියේ තබයි. ஆகவே அவை எல்லாம் எடுத்து திரும்பவும் புத்தம் புதிதாய் உங்கள் முன் வைப்பார். ඔබ දකින්න මොහොත උන් බය වෙයි. உங்களை காணும் பொழுது அவர்கள் பயப்படுவார்கள். කවුද ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්? யார் உங்களுக்கு எதிராய் நிற்பது? ඔබට විරුද්ධ ආපේ එකෙක්වත් ඔබට වඩා උඩ යන්නේ නැහැ. உங்களுக்கு எதிராய் வந்த ஒருவனேனும் உங்களை மிஞ்சி மேலே போக மாட்டான். නැවත කියනවා. நான் திரும்ப ඔබට சொல்லுகிறேன். විරුද්ධව කතා කරන අය ඔබට විරුද්ධ ඉන්නේ එකෙක්වත් ඔබට ඊලින් යන්නේ නැහැ. உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு உங்களுக்கு எதிராய் இருக்கிறவன் உங்களை மிஞ்சி மேலே போக மாட்டான். කවුද යන්නේ? யாருமே போவதில்லை. ඔබගේ විනාශ ඔබගේ ඇස්වලේ දකි. அவர்கள் அழிவை உங்கள் கண் காணும். උන්වහන්සේ කියනවා. அவர் சொல்லுகிறார், උඹව අතකසන මනුෂ්‍යයා. උන්නේ තොටගවන. உன்னை தொடுகிறவன், උඹව අතකසන உன்னை මනුෂ්‍යයා. தொடுகிறவன் මගේ ඇයි කළු ඉන්ද්‍රියව අතකසනවා. என் கண் மணியை தொடுகிறான். අල්ලන්න පුළුවන්ද? தொட முடியுமா? முடியாது. උන්වහන්සේ අපේ ගලවලා සිටනවා. அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். ඒ ඇදහිල්ල ඔබට තිබෙන්න அந்த අවශ්‍යයි. விசுவாசம் உங்களுக்கு இருக்க ඔබ வேண்டும். නැවත එනවා කියලා තියන්න අවශ්‍යයි. நீங்கள் කියන්න திரும்ப අවශ්‍යයි. வருவேன் என்பதை நினைக்க ඔබ வேண்டும். ගිය වගේ එන්නේ. நீங்கள் போன வண்ணமாய் ඊට வருவதில்லை. වඩා වෙනස් විදිහට ඔබ එයි. அதை விட வித்தியாசமாய் நீங்கள் வருவீர்கள். ஹalleluya. බයිබලේ හැම පදයක්ම මොනවද කියන්නේ? வேதத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்கிறது? ධෛර්යමත් වෙන්න. தைரியமாயிரு, ශක්තිමත් වෙන්න. பலன் கொள், ඔබ ඉස්සරහට තල්ලු කරන්න. உங்களை நீங்கள் ஊந்தி தள்ளுங்கள், තොර බදින්න. நீங்கள் போராடுங்கள். ඒකයි බයිබලේ තියෙන්නේ. அதுதான் வேதம் சொல்லுகிறது. දාක් ඇවිල ඔබ තල්ලු කෙරුවොත් ඇයි? 1000 பேர் வந்து உங்களை தள்ளினாலும் දාක් එනවා කියලා බලන්න එකයි. 1000 பேர் வருகிறார்களே என்று பார்க்க ඔබ கூடாது. මොනවද කියන්න ඕනේ? நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? මේ දාම තල්ලු කරනවා කියන්නේ. நான் இந்த 1000 பேரையும் தள்ளுவேன் என்று சொல்ல வேண்டும். දසදාක් මේ පැත්තෙන් එනවා. 10,000 இந்த பக்கம் வருகிறது. අයියෝ දසදාක් එනවන්නේ. ஐயோ 10,000 வருகிறார்களே. වහන්සේ කියනවා. அவர் சொல்லுகிறார், වාගාව තියන්න ඕනේ. உங்களிடத்தில் இருக்க මා வேண்டும். මේ 11 දාම ජය ගන්නවා කියන්නේ. நான் இந்த 11,000த்தையும் ஜெயம் ඒ கொள்வேன் என்று. ඇදහිලෙන මොහොතේ அந்த விசுவாசம் வரும் பொழுது වහන්සේ ඔබගේ පැත්තට එනවා. அவர் உங்கள் பக்கம் வந்து விடுவார். ඒ විට ඔබට කියන්න පුළුවන්. அப்பொழுது உங்களுக்கு මගේ වම් சொல்லலாம், පැත්තේ දාක් මගේ දකුණු පැත්තේ දසදාක් අවතගේ එකෙක්ටත් බෑ මව ජය அந்த ගන්න. வேளையிலே நீங்கள் சொல்லலாம், என் இடது பக்கம் 1000 என் வலது பக்கம் 10,000 வந்தாலும் ஒருவனும் என்னை ஜெயிக்க மாட்டான் என்று. ඇදහිල්ල අවශ්‍යයි. அந்த விசுவாசம் தேவை. ඒ ඇදහිල්ලදම අවශ්‍යයි. அந்த விசுவாசம் தான் தேவை. බයිබලේ ඒබ්‍රෝ 11 පරිච්ඡේදය සඳහන් කරලා තියෙනවා. வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ඇදහිල්ලෙන් තමන්ගේ දරුවන්ව නැවතුම් ලබා ගත්තා. விசுவாசத்தினாலே சாவுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் සමහර கொண்டார்கள். බබාලා උස්සලා ගින්දකට දැම්මා. ஒரு சில குழந்தைகளை எடுத்து அக்கினியிலே போட்டார்கள். අම්මලාගේ අතින් උදුරලා ගින්දකට දැම්මා. தாயின் கையில இருந்து பறித்து நெருப்பிலே போட்டார்கள். දැන් අතට ගියාම கைக்கு போனதும் අයියෝ මගේ දරුවා ගියා කියලා කිව්වේ නෑ. ஐயோ என் பிள்ளைகள் போனார்களே என்று சொல்லவில்லை. ගින්දක දැම්මත් මගේ දරුවා නැවතෙයි. அக்கினியிலே போனாலும் திரும்ப என் பிள்ளை வரும். ගින්දකට දැම්මා. அக்கினியிலே போட்டார்கள். ඒ දරුවා අම්මා කියලා එළියට ආවා. அந்த குழந்தை அம்மா என்று வெளியே வருகிறது. ඒක තමයි ඇදහිල්ල. அதுதான் விசுவாசம். ඕ නුඹ මාව ගින්දකට දැම්මත් ඇරේ. ஓ நீ என்னை அக்கினியிலே போட்டால் ආව ගින්දරෙන් ගලවන්න මගේ දෙවියන් වහන්සේ බලවත්. என் நெருப்பிலே இருந்து ரட்சிக்க என் தேவன் வல்லவர். එහෙම ඔබ කියනවා උන්වහන්සේ ගිනි මැද්දට එනවා. அவர் நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால் அந்த நெருப்பிலே நடுவுக்கு அவர் வருவார். කිට්ට බෑ. ஒருவனுக்கும் முடியாது. නැවත කියන්න. நான் திரும்ப சொல்கிறேன், කිට්ටත් බෑ ඔබ නැති කරන්න. ஒருவனுக்கும் முடியாது உங்களை அழிக்க. යොසුවා 1:9 උන්වහන්සේ කියලා තියෙනවා. யோசுவா 1:9 சொல்லுகிறது, මම නුඹට අණ කෙරුවේ නැද්ද? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? මම නුඹට අණ කෙරුවේ නැද්ද? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ශක්තිමත්ව ධෛර්යමත්ව සිටින්න. பலன் கொண்டு திடமனதாயிரு. මෙච්චර ලක්ෂ 40 දෙනෙක් මම කොහමද ගෙනියන්නේ? இவ்வளவு 40 லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன்? ඉස්සරහා යෝர்දන් ගංගාවක් තියෙනවා. முன்னாலே யோர்தான் நதி உண்டு. එතන යෝධයන් ඉන්නවා. அந்த இடத்துல அரக்கர்கள் இருக்கிறார்கள். ලොකු සටනක් දෙන්න ඕනේ. பெரிய ஒரு யுத்தத்தை செய்ய ඔබ வேண்டும். ශක්තිමත්ව ධෛර්යමත්ව සිටින්න. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிரு. තැති නොගන්න. திகையாதே, නොකැලපෙන්න. கலங்காதே. ඇල්පිනතාගේ කම්බුල අතතල කල්පනා කරන්න එකයි. குண்டு
කවුන්සි அளவுக்கேனும் கன்னத்துல கைய வச்சு யோசிக்கவே கூடாது. අද මිනිස්සු බලාගෙන ඉන්නේ කොයි මොහොත අපි කම්බුලේ අත තියෙන්නේ කියලා இன்று බලන්න. ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கன்னத்துல நாங்க எப்பொழுது கையை வைப்போம். අපේ දුක උන්ට සතුට. எங்கள் துக்கம் அவர்களுக்கு சந்தோஷம். නමුත් ඔබට කියන්න ඔබගේ සතුට උන්ට දුකක් වෙයි. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷம் அவர்களுக்கு துக்கமாய் மாறும். ස්ට්‍රෝං වෙන්න. உறுதியாயிருங்கள். ඔබ අනලා දැම්මත් උන්වහන්සේ අරි විදියට කරයි. நீங்கள் குழப்பி போட்டாலும் கூட தேவன் அது சரியாய் செய்வார். ඔබගේ ඇදහිල්ල. உங்கள் விசுவாசம். ඒ 9 වෙනි වචනේ සඳහන් කරලා அந்த තියෙනවා. 9வது வசனம் சொல்லுகிறது, ඕ නොකැලඹෙන්න. கலங்காதே. නොකැලමක් නිසාද? ஏனென்றால் ඔබ යන සෑම තැන්මි නුඹයි දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். වහන්සේ දැන් මෙතන සිටිනවා. அவர் இப்பொழுது இந்த இடத்துல මා இருக்கிறார். සමග සිටිනවා. என்னோடு இருக்கிறார். මා සමග සිටිනවා. என்னோடு இருக்கிறார். හැමතිස්සම කියන උන්වහන්සේ මා සමග எந்த සිටිනවා. நேரமும் சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். සමහරට උන්වහන්සේ ඉන්න මොහොතේ මගනේ මිටියාව මැදින් යන්න වෙනවමයි. சில நேரங்களில் அவர் இருக்கும் பொழுதே மரண இருள் பள்ளத்தாக்கிலே போக வேண்டிய வரும். කිසිම දෙයකට බය වෙන්නේ නැහැ. ஆனால் எதுக்கு நான் பயப்படுவதில்லை, සාදු උන්වහන්සේ මා සමගයි. ஏனென்றால் அவர் என்னோடு. ඒ ඇදහිල්ල ප්‍රකාශය ඔබ කරන්න අවශ්‍යයි. அந்த විශ්වාස அறிக்கையை நீங்கள் செய்ய ඒ வேண்டும். විදිහටම ඔබට කියන්න පුළුවන් වෙන්නේ. அப்பொழுதுதான் உங்களால் சொல்ல முடியும், යාපත කරුණා මානු වෙනවා. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ඔබ කළ යුතු දේ මොනවාද? நீங்கள் செய்ய வேண்டிய ඒ காரியம் 9 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ඔබ කළ යුතු දේ මොනවාද? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ඇති නොගන්න. திகையாதே, ශක්තිමත්ව ධෛර්යමත්ව සිටින්න. பலன் கொண்டு திடமனதாயிரு. ස්ට්‍රෝං වෙන්න. ஸ்ட்ராங்கா இருங்க, ඉතින් அதுதான் முக்கியம். ඔබට ප්‍රශ්නයක් ආවත් உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் එකෙක්ටත් කියන්න එපා ඔබගේ ප්‍රශ්න. ஒருவனுக்கு கூட சொல்ல வேணாம் வந்த உங்க பிரச்சனைய. කවුද නයි කියලා කාටවත් දන්නේ නැහැ. யார் பாம்புன்னு யாருக்குமே தெரியாது. කවදත් නයි ලොකු ලෝකේ තියෙන ලොකු නයි පිට්ටනි වල තියන්නේ. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாம்புகள் பெட்டினிலே இருக்காது, மைதானங்களிலே இருக்காது, නිකම් ලොකු පොළොවක ඉන්නේ. பெரிய பூமியிலே இருக்காது. ඒව ඇංගිලා මෙන්නේ. அது ஒளிஞ்சுதான் இருக்கும். ඒ ලොකු ලොකු නයි ගෙවල් වල ඇති. அந்த பெரிய பாம்புகள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், යාළුවන් අතර ඇති. நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம். ලොකු නයි පේන්න ඉන්නේ. பெரிய பாம்புகள் கண்ணுக்கு தெரிய இருக்காது, හැබැයි තනියෙන් සටන් ගන්න. ஆனால் தனிமையாய் போராடும். උන්වහන්සේ යෝෂුවට කියනවා அவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், මම ඔයාත් එක්ක ඉන්නම්. நான் உன்னோடு இருக்கிறேன், ඔයාට මම මෙයාව දෙන්නම් කිව්වේ නෑ. நான் உனக்கு இவரை தாரேன் என்று சொல்லவில்லை. வாழ்க்கையில ஒத்த மனுஷனா போராட படிக்கணும். ජීවිතයේ තනි මිනිසෙක් ඇටියට පොරබදින්න දැනගන්න ඕනේ. வாழ்க்கை பிறந்தோடனே எங்க அம்மா தொப்புள் கொடியை வெட்டிட்டாங்க. நீ தனியா பொழைச்சு வாழுன. මම ඉපදුන ගමම මගේ මව මාගේ පැකිනි වෙල කපලා දැම්මා. ඉතින් පස්සේ උඹ තනියම ජීවත් වෙයන් කියලා. யாராவது தொப்புள் கொடியில இருக்கீங்களா? කවුරු හරි පැකිනි වෙල සමගම ඉන්නවද? நீங்க தனியே தான். ඔබ තනියෙන් ඉන්නේ. வாழ்க்கை தனியே தான். ජීවිතේ තනියෙන් තමයි. ஆகுது தனியா போகுதும் தனியே தான். එන්නෙත් තනියෙන් යන්නෙත් තනියෙන්. வாழ்க்கை அதுதான். ජීවිතේ ඒකයි. வாழ்க்கை தனியா போராட படிங்க. ජීවිතේ තනියෙන් සටන් කරන්න ஆண்டவர் දැනගන්න. சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කියනවා, பலன் கொண்டு திடமானத ධෛර්යමත් වෙන්න, ශක්තිමත් වන්න. உங்களை யாரும் பலப்படுத்த வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. ඔබව කවුරු හරි ශක්තිමත් කරන්න ඕනේ කියලා හිතන්න එපා. யாராவது உங்களை பார்த்து கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் சொன்னா கௌரடி. அவன் தான் உங்களுக்கு பெரிய ஆப்பு வைப்பான். කවුරු හරි ඔබ බලලා බය වෙන්න එපා, කැළඹෙන්න එපා. මම ඔබ සමග සිටිනවක ඌ තමයි ලොකුම ලෙඩ. வாழ்க்கையில எப்பயும் தனியா இருங்க. ජීවිතේ හැම මොහොතේදීම තනියෙන්. முதல்ல கடவுளை நம்புங்க. ප්‍රථම දේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. இரண்டாவது உங்களை நம்புங்க. දෙවෙනි එක ඔබ විශ්වාස அதுதான் කරන්න. வாழ்க்கை. ඒකයි ජීවිතය. ஆண்டவர் சொல்றாரு දෙවියන් වහන්සේ කියනවා, பலன் கொண்டு திடமனதாயிரு. ශක්තිමත් වන්න, ධෛර්යමත් உன்னை වන්න. பலப்படுத்து. ඔබව ශක්තිමත් உன்னை කරගන්න. பலப்படுத்து. ඔබව ශක්තිමත් எப்படி කරගන්න. பலப்படுத்துறது? කොහොමද ශක්තිමත් என்னோட කරගන්නේ? ஆண்டவர் මා இருக்கிறார். සමග දෙවියන් அவர் என்னோடு இருக்கும் பொழுது யாரால் என்னை ஜெயிக்க முடியாது. කාටත් බෑ මාව ජය உன்னை ගන්න. பலப்படுத்து. ඔබව ශක්තිමත් உனக்கு කරගන්න. நீ பேசு. ඔබ එක්කම කතා කරන්න. තැතිනු ගන්න නොකැලඹෙන්න. திகையாதே, கலங்காதே. கலங்க கூடாது. කැළඹෙන්න නරකයි. கொஞ்சம் ஆடிட கூடாது. පොඩ්ඩක් සෙලවෙන්න නරකයි. ஆடவே கூடாது. සෙලවෙන්නම නරකයි. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ස්ට්‍රෝං එකකින් ඉන්න ඕනේ. கடைசியா இருக்கணும் ஸ்ட்ராங்கா. අවසාන වෙනකන් ධෛර්යමත් වෙන්න ඕනේ. வாழ்க்கையில சில இழப்புகள் வரத்தான் செய்யும். ජීවිතේ සමහර අහිමි දේවල් සිදු වෙනවමයි. ஆனா அத்தனை இழப்புகளும் 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். එනමුත් අහිමි කළා වූ සියලු දේම 100 ගහනේ වැඩිපුරමයි ලැබෙන්නේ. வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையா இருந்தோன்னு எனக்கு தான் தெரியும். ජීවිතේ කොච්චර දුප්පත් ලෙස හිටියද කියලා මම තමයි දන්නේ.
ஆனா இன்னைக்கு எவ்வளவு பணத்துல இருக்குன்னு எனக்கு தான் එනමුත් දැන් කොච්චර මුදල් සමග ඉන්නවද කියලා මට තමයි හිතන්නේ. ஆனா இந்த இடத்துக்கு வாகனத்துல එනමුත් මේ ස්ථාවරයට එනකොට எத்தனை முறை கோடிகள் இழந்தேன்னு எனக்கு தான் தெரியும். කොච්චර වතාවක් කෝටි ගණන් අයිමි කළා කියලා ඒකත් මට තමයි දන්නේ. ஆனா இழந்த ஒவ்வொரு நேரத்திலும் මම අයිමි කළා වූ සෑම මොහොතේදීම ஒவ்வொரு பிரச்சனையிலையும் හැම ප්‍රශ්නෙදීම இதுவரை நம்ம கீழே போனதில்ல. මෙතෙක් මම පල්ලෙයට ගියේ නෑ. நீங்க கீழே போக மாட்டீங்க. ඔබ පල්ලෙයට යන්නෙත් நீங்க නෑ. கீழே போக மாட்டீங்க. ඔබ පල්ලෙයට යන්නේ නැහැ. உங்களை பலப்படுத்துங்க. ඔබ ඔබව ශක්තිමත් කරගන්න. දෙවියන් වහන්සේ ඔබව මවල තියන්නේ ලොකු දෙයක් කරන්න. தேவன் உங்களை படைத்திருப்பதே ஒரு பெரிய காரியத்தை செய்ய. ඔබ එච්චර ප්‍රශ්නවල් පසු කරලා ඇවිල්ලා තියෙනවා. நீங்கள் அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். අද ලොකු ප්‍රශ්නක ඔබ ඉන්නවා. இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். අද මෙතනින් දෙවියන් වහන්සේ ඔබ අත්හරින්න. இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல உங்களை விட மாட்டார். ඔබව දෙවියන් වහන්සේ භාගයෙන් අත්හරින්න. தேவன் உங்களை பாதியோடு விட மாட்டார். இவ்வளவு தூரம் உங்களுக்கு மிச்சක දුක ඔබව ගෙනාවේ භාගයෙන් අත්හරින්න නොවේ. இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்ததே உங்களை பாதியிலே கைவிடுவல்ல. ඔබ ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். ඔබටම කතා කරන්න. உங்களோடே நீங்கள் பேச. ඔබ ශක්තිමත් කරන්න. நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். මාස්කන ශක්තිමත් කරන්න කියලා. அவர் சொல்ல உங்களை பலப்படுத்திக் கொள்ள சொல்லி. දිව්‍යන් වහන්සේ ඔබ ශක්තිමත් කරගන්න. ඔබ ශක්තිමත් කරන්නේ ඔබ තමයි. உங்களை பலப்படுத்திக் கொள்வது நீங்கள் தான். මාස්කේ වචනය. அவருடைய வார்த்தை. වචනේ ඔබ ශක්තිමත් කරන්න. அந்த வார்த்தையினால் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். මිනිස්සු ඉස්සරහා මූණ නිකන් එල්ලගෙන තියන්න එපා. ஜனங்களுக்கு முன்பதாக முகத்தை நீங்க தொங்க போட வேணாம். ඒගොල්ලන් බලලා මේ සිම්පති නැත්නම් මේ අනුකම්පාව බලලා ගන්න එපා. அவர்களை பார்த்து விட்டு நீங்கள் அவர்களுக்கு அனுதாபத்தை பெற்றுக்கொள்ளவும் வேணாம். අයියෝ ඒගොල්ලන් පව් කියලා හිතන්න ඕන කියලා ඉන්න එපා. ஐயோ அவர்கள் பாவம் என்று சொல்லணும் என்று நீங்கள் நினைக்க வேணாம். ඔබ ශක්තිමත් වෙන්න. நீங்கள் பலத்தோடு இருங்கள். ඒක වැදගත්. அது ரொம்ப ඔබ ශක්තිමත් කරන්න. நீங்கள் உங்களை பலப்படுத்திக் ඔබ கொள்ளுங்கள். ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே මට சொல்லுங்கள். විරුද්ධව සාධන කිසිම ආයුධයක් ඒක සඵල වෙන්නේ නැහැ කියලා. எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே ඔබ போகும். ඔබටම කියන්න. நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் මම கொள்ளுங்கள். වලිගයක් නොවේ. මම ඉස්සවෙන්ට යනවා. நான் வாளாகுவதில்லை, நான் தலையாவேன். ඔබ ඔබටම කියන්න. நீங்கள் ස්වාමීන් වහන්සේ මගේ පර්වතය, මගේ බලකොටුව, මගේ ශක්තිය කියලා. நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்க, கர்த்தரின் கோட்டை என் பலன், என் அரணான கோட்டை ඔබ என்று. ඔබටම කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கே பேசுங்கள். සමහර අය රතවල් ගැන පාරට්ටු කරනවා. නමුත් මම මගේ දෙවියන් වහන්සේ ගැන පාරට්ටු කරනවා. ஒரு சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நானோ என் தேவனை குறித்து மேன்மை ඔබ பாராட்டுவேன். ඔබටම කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கே பேசுங்கள். දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂේ නා. தேவனின் பட்சத்தில் මට இருந்தால் විරුද්ධව කවුද සිටින්නේ? எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ඔබ ඔබටම කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கே பேசிக் මම கொள்ளுங்கள். ශක්තිමත් කරන දෙවියන් වහන්සේලින් என்னை பலப்படுத்துகிற මට தேவனாலே සියල්ල කරන බලය තිබෙනවා. என்ன சகலதையும் செய்ய எனக்கு ඔබ பலன் ඔබට உண்டு. කියන්න. நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். මාගේ ඇදහිල්ල කඳු පා කරයි. என் விசுவாசம் மலைகளை பெருத்து ඔබ விடும். ඔබටම කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கே මාව பேசுங்கள். මගේ දෙවියන් වහන්සේ මරලා දැම්මත් හරි මම උන්වහන්සේවම විශ්වාස කරනවා. என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். ඔබ ඔබටම කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கே பேசுங்கள். මට විරුද්ධව එක දොරෙන් එයි. எனக்கு விரோதமாய் ஒரு வாசலிலே வருவார்கள், නමුත් ඒ දොරවල් අතකින් පලා යයි. ஆனால் 7 வாசல்களிலே ஓடி போவார்கள். ඔබ ශක්තිමත් කරන්න. நீங்கள் பலப்படுத்துங்கள். වෙන කවුද ශක්තිමත් කරනකම් බලාගෙන ඉන්න එපා. வேறொருவர் பலப்படுத்த வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டாம். පාස්ටර් ඔබ ශක්තිමත් කරන්න ඕන කියලා හිතන්න එපා. பாஸ்டர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்க ඔබ வேண்டாம். ඔබ ශක්තිමත් කරන්න. நீங்கள் உங்களே பலப்படுத்துங்கள். බයිබලේ ගන්න. வேதத்தை எடுங்கள், කියවන්න කියවන්න කියවන්න. வாசியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள். අලුත් කිව්ස්ම කියවන්න. புதிய ஏற்பாடை வாசியுங்கள். ඔබ දිගට ඉස්සරහට යන්න. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போங்கள். ධර්මිෂ්ඨ අත්වතාවටත් හරි. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் ඔව් නැවත නැවත නැගිට. அவன் திரும்ப திரும்ப ඔබ எழும்புவான். නැගිටයි. நீங்கள் எழும்புவீர்கள். ඔබ ධර්මිෂ්ඨෙක්. நீங்கள் நீதிமான். උන්වහන්සේගේ ලේවලින් ධර්මිෂ්ඨ වෙලා அவருடைய තියෙනවා. இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ඒ නිසා ක්‍රිස්තියන් කියන්නේ எனவே கிறிஸ்தவம் என்பது ගාත්ත යාකෝබ් කියනවා. காத்துக்கு யாக்கோப் சொல்லுகிறார், ඔයාව එලෝගන යයි. உன்னை துரத்திக் கொண்டு வருவார்கள், ඔයාව එලෝගනම යයි. உன்னை துரத்திக் கொண்டே வருவார்கள், නමුත් ஆனாலும் ඔබ රිටර්න් දෙයි. நீ திரும்புவாய். හalleluya. ஹalleluya. ඔබ නැවත රිටර්න් ගායි. நீ திரும்பி அடிப்பாய். අලාභේ වෙන්න පුළුවන්. නමුත් ඒක නැවත වෙනස් වෙලා ලාභේ පැත්තට වෙනස් වෙන්න යනවා. நஷ்டம் 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 என்று இருக்கலாம், அது திரும்பி லாபம் லாபம் என்று மாறலாம். කරන දේවල් පරාජය වෙන්න පුළුවන්. இரண்டாவது காரியம் தோல்வி 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 என்று இருக்கலாம். දැන් ඔක්කොම ජය කියලා යනවා. இப்பொழுது எல்லாமே ஜெயம் 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 என்று இருக்கும். හalleluya. ஹalleluya. අවසාන ලෙස கடைசியாய் මේක තමයි පික්චර් එක. இதுதான் வரைபடம்.
ලයිෆ් කියන්නේ මේකයි. லைஃப் என்பது ඒක දැනගෙන ඉන්න ඕනේ. இதை அறிந்திருக்க ඒක வேண்டும். දන්නවනම් இதை அறிந்தால் ඔබ ජයයි. நீங்கள் ஜெயம். ඔබගෙන් 100ක් ගියත් ඔබ ගාව 1000ක් එන්ටනවා. உங்களை விட்டு 100 போனாலும் திரும்ப 1000 வரும். එරෙමියා 38 10. எரேமியா 38:10. එරෙමියාව எரேமியாவை අතර දෙනෙක් අරගෙන ගිහිල්ලා 4 பேர் எடுத்துக்கொண்டு போய் ලිඳක දැම්මා. ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டார்கள். ඔබ උස්සලා ලිඳක දැම්මා. அவனை தூக்கி கிணற்றிலே போட்டார்கள். ඒ ලිඳේ ඉඳලා ආපහු එන්න බෑ. அந்த கிணற்றிலே விழுந்தால் திரும்ப வரவே முடியாது. ඒකේ දින අතර දෙනෙක් ගිහලා දැම්මා. அதிலே 4 பேர் கொண்டு போய் போட்டார்கள். එරෙමියාව ඒක දැම්මා. எரேமியாவை அதிலே போட்டார்கள். ආපහු එන්න බැරි නිසා. திரும்ப வர முடியாத அளவுக்கு. තනියෙන් ඌට එන්න බෑ දැන්. உண்மையிலே அவனுக்கு தனிமையாய் வர முடியாது. වතුර නැහැ කෑම නැහැ. தண்ணீர் இல்லை, உணவில்லை. ඌ එතනම මැරෙන්නම දැම්මා. அவனை அங்கேயே சாகும்படியாக போட்டார்கள். නමුත් ක්‍රිස්තියන් කෙනෙක් ඒක නොවේ. ஆனால் கிறிஸ்தவம் என்பது அதுவல்ல. ඔබ අතර දෙනෙක් ලිඳේ දාලා ඇති. உங்களை 4 பேர் கிணற்றிலே போட்டிருக்கிறார்கள். මාවත් අතර දෙනෙක් ලිඳේ දැම්මා. என்னை கூட 4 பேர் கிணற்றிலே போட்டார்கள். ඌ හිතනවා දැම්මා කියලා. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை போட்டு ඔබවත් விட்டார்கள். දාලා ඇති. உங்களையும் போட்டு இருக்கலாம். නමුත් 38 වෙනි වචන පරිච්ඡේදය 10 වෙනි වචනේ ஆனால் 38ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே මනුෂ්‍යයන් අතර දෙන්නේ තමයි දැම්මේ. மனிதர்கள் 4 பேர் தான் போட்டார்கள். හැබැයි රජා මේක ආලා ஆனால் ராஜா இதை கேட்டு 33 ඕනවා 30 பேரை அனுப்புகிறான். ඔව් ලිඳෙන් එළියට ගන්න. அவனை கிணற்றிலே இருந்து வெளியே எடுக்க. ඔන්න 4 பேர் போடுவாங்க අනේ කත්ත 30 பேர் අනපේ ඔබ අතර දෙනේ දායි නමුත් දෙවෙනි මාස 30 දෙනෙක් එවලා ඔබ උස්සයි. உன்னை 4 பேர் போடுவார்கள், ஆனால் தேவன் 30 பேரை அனுப்பி உன்னை தூக்கி எடுப்பார். கடவுள் யாக்கோபு பேசுறாங்க. தேவன் வாச காட்டுதோ கதா. இந்த நாட்கள்ல 30 பேரை கத்த உங்களுக்கு தர போறாங்க. මේ දවස්වල ඔරේදී 30 දෙනෙක් ඔබට දෙවියන් වහන්සේ தேவன் உங்களை தூக்குறதுக்கு 30 பேர் அனுப்ப போறாங்க. දෙවියන් වහන්සේව උසවන්නට 30 දෙනෙක් යවනවා. ඔබගේ ජීවිතේ 30 දෙනෙක් එන්ටනවා. உங்கள் வாழ்க்கைக்கு 30 பேர் வர අද ඉඳලා போகிறார்கள். කවුන්ට් කරන්න. இன்று முதல் எண்ணுங்கள். 30 දෙනෙක් ඔබ ඔස්සවන්නේ. 30 பேர் உங்களை தூக்க வருவார்கள். ඔබට උදව් කරන 30 දෙනෙක් එයි. உங்களுக்கு உதவி செய்ய 30 பேர் வருவார்கள். අතර දෙනෙක් බලය දැම්මා. 4 பேர் குழியிலே போட்டார்கள். නමුත් ඔබ උස්සන්න 30 දෙනෙක් මගේ දෙවියන් වහන්සේ වංචනවා. ஆனால் உங்களை தூக்கி எடுக்க 30 பேரை என் தேவன் அனுப்புகிறார். වලේ තල්ලු කරන්න පොඩ්ඩක් ඇති. குழியிலே தள்ளுவதற்கு கொஞ்சம் பேர் போதும். නමුත් උස්සන්න ටික දෙනෙක් මදි. ஆனால் தூக்குவதற்கு அவ்வளவாய் போதாது. දෙවියන් වහන්සේ විශාල සෙනඟක් දෙන්නවා. தேவன் பெரிதான ஒரு ஜனக்கூட்டத்தை அனுப்புகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබ கேட்கிறேன். උස්සලනව 30 දෙනාව දෙවියන් වහන්සේ ඔබට ලැබෙන්න තබනසේක්වා. உங்களை தூக்கும்படியாக அந்த 30 பேரை உங்களுக்கு தேவன் கிடைக்க ජීවිතේ பண்ணுவாராக. සමහර අයිමිවෙම් සිදු වෙන්න පුළුවන්. வாழ்க்கையில ஒரு சில இழப்புகள் நடக்கலாம். ඕ යෝසෙෆ්ගේ වස්ත්‍රය උතුරලා ගත්තා. யோசேப்பின் வஸ்திரமானது பறித்தெடுக்கப்பட்டது. ඕ පොත්තිබා ගලවලා ගත්තා. போர்த்திபா பறித்து எடுத்தான். නමුත් රජතුමා යෝසෙෆ්ට විශාල රජ වස්ත්‍රයක් දුන්නා. ඒ වගේ මම ඔබට කියන්න කැමති මනුෂ්‍යයන් උදුරගත්තට දෙවියන් වහන්සේ සාමාන්‍ය වස්ත්‍රයක් නොවේ. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ராஜா பெரிதான ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மனிதர்கள் உங்கள் வஸ்திரங்களை உரிந்து இழுத்தெடுக்கலாம். මේ දවස්වල මාධ්‍යයක් ඔබට සිදු වෙනවා. இந்த நாட்களிலே ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. මාධ්‍යයක් සිදු වෙනවා. பெரிய காரியம் நடக்கும். උප්පත්ති 49 19. ஆதியாகமம் 49:19. උප්පත්ති 49 19. ஆதியாகமம் 49:19. ගාත්‍ය විරුද්ධව කාල සමුදාව ලූ බැඳෙන්නේය. නුඹෝ ඇරි. ඔව් ලූ බැඳ යන්නේය. காத்தின்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேல் பாய்ந்து விழுவான். ඔබ එළවගෙන ආපෑව ඔබ එළවන්නවා. உங்களை துரத்தி விரட்டி கொண்டு வந்தவர்களை நீங்கள் விரட்டுவீர்கள். ඔබට විරුද්ධව ඉන්නව අය. உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் ඔවුන්ගේ නපුර දකින්නව කාලය ඇවිල්ලා තිබෙනවා. அவர்கள் பொல்லாப்பை அவர்கள் காணும் காலம் வந்து ඔබ விட்டது. ඉස්සරහට යනවා. நீங்கள் முன்னேறி අද போகிறீர்கள். ඔබගේ ලයිෆ් එක ටර්න් එකක් වෙනවා. இன்னும் உங்கள் வாழ்க்கையில ஒரு டர்ன் ஆக போகிறது. ඔබ ණය අරන් ඇති. நீங்கள் கடன் எடுத்திருக்கலாம். ආර්ථික වැටීමක් ඇවිල්ලා ඇති. பொருளாதார வீழ்ச்சி இருக்கலாம். දෙවියන් මාස වෙනස් කරන්න. ஆனால் தேவன் மாற்ற போகிறார். මේක දෙවියන් වහන්සේ මා නිරාගේ ඉන්න මොහොතේ අනාගත පණිවිඩයක් ඇටට දෙන්න කිව්වා. என் தேவன் நான் உபவாசமா இருக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன செய்தியாய் கொடுக்க சொன்னார். මේක දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරා. இது தேவனே உங்களோடு பேசுகிறார். හැම ප්‍රශ්නේදීම මේ වචනේ මතක තියාගන්න.
எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இந்த வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். බයිබලේ දාවිත්ව බලන්න. வேதத்திலே தாவீதை கவனியுங்கள். දාවිත් පැරදිලා දුවල ගියා. தாவீது தோல்வி அடைந்து ஓடி ஓடி සෞල් රජාට බය වෙලා දුවල ගියා. அண்ணனுக்கு பயந்து සෞල් රජාට. சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். අන්තිමට ටාන් கடைசியில் அவன் திரும்பினான். දෙනවා ඔබව ටාන් කරනවා. தேவன் உங்களை கூட டர்ன் பண்ண போகிறார். හලෙලුයා. ஹalleluya. ඔබගේ ලයිෆ් එක ටර්නින් වෙන්න දවස් හදයි. உங்கள் வாழ்க்கையானது டர்னிங் ஆகிற நாள் இன்றுதான். මගේ දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. என் தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். ඔබ කවුද කියන විශ්වාස ඔබට අවශ්‍යයි. நீங்கள் யார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு அவசியம். ඒකම කතා කරන්න. அதையே பேசுங்கள். ප්‍රශ්නවල් කතා කරන්න එපා. பிரச்சனைகளை பேச வேண்டாம். කාගෙත් උදව් ප්‍රශ්න නිසා ඉල්ලන්න එපා. யாரிடத்திலும் பிரச்சனைக்காக உதவி கேட்க போக வேண்டாம். ඔබගේ ප්‍රශ්න ඔබ ජය ගන්න. உங்கள் பிரச்சனையிலே நீங்களே ஜெயம் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට උදව් කරන 30 දෙනෙක් එවයි. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய 30 பேரை அனுப்புவார். Shakara baradalaria liba shatalaria dikalaria කරන දේවල් ඔබගේ ජීවිතය අසාර්ථකයි. செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி. වැටෙනවා. விழுகிறீர்கள், நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள். තවත් ඔබගේ ජීවිතයේ ඔබගේ දුර්වලකම සහ ඔබගේ වැටීම ගැන හිතාගෙන හිටියත් තවත් ඔබ වැටේ. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியையும் பலவீனத்தையும் நீங்கள் நினைத்துக் கொண்டு இருந்தால் இன்னும் நீங்கள் விழுவீர்கள். යේසුස් දෙස බලන්න. இயேசுவை நோக்கி பாருங்கள். වහන්සමාව මේ මින්ට දෙන්න කියන්න. நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்னை இப்படியே இருக்க வைக்க மாட்டார் என்று. ඔබ කියන්න. நீங்கள் சொல்லுங்கள். සමහර අය කියනවා. ஒரு சிலர் சொல்வார்கள். ඊට පස්සේ තමන්ගේ ප්‍රශ්න කතා කරනවා. அதன் பின்பு திரும்ப அவர்கள் பிரச்சனையை මොනවා பேசுவார்கள். කරන්නද මේම වෙනවා නේද කියලා. என்ன செய்ய இப்படி நடக்கிறதே? නෑ. இல்லை இல்லை, මේ දේ උනේ මාව උඩට ගන්නයි කියලා කියන්න. இந்த காரியம் நடந்ததே என்னை மேலே எடுக்கவென்று சொல்லுங்கள். සුද්ධාත්ම වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. දේවාවියන් දරතලයිකා. දේව මහිමය මෙයට ලැබේවා. දේව මහිමය, දේව මහිමය உங்களுக்கு உண்டாகும். ඔබ ලස්සන ජීවිතයක් ජීවත් වෙයි. ඔබගේ ජීවිත මනුෂ්‍යන පුදුමයක් වෙයි. உங்க வாழ்க்கையும் அழகாய் மாறும். உங்க வாழ்க்கை பலருக்கு அற்புதமாய் மாறும். நோய்கள் நீங்குவதாக. ரோகவால் ඉවත් වේවා. නිරෝගී භාවය සුඛම් වරටම්. නිරෝගී භාවය ලැබේවා. ඔබ බලාපොරොත්තු වෙන්නා වූ දේ, ඔබ ආශා වෙන්නා වූ දේ මගේ දෙවියන් වහන්සේ ඔබගේ අතට ලබා දෙනවාමයි. நீங்க ஆசைப்படுற காரியத்தை எதிர்பார்க்காத ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். வாழ்க்கை தோல்வில முடியாது. அது மாறி வெற்றியாக, வெற்றியின் மேல் வெற்றியாய் மாறும். ඔබගේ ජීවිතේ පරාජය සමග ඉවර වෙන්න. ඒක ජය මත ජයෙන් ඉවරයි. දෙවියන් වහන්සේ දෙකයි. ඔබගේ ස්ථාවරය ලොකු වෙයි. ඔබ නිලයිகள் பெருசாகும். ඔබගේ මාවත් ලොකු වෙයි. உங்கள் பாதை பெருசாகும். ඔබ අත දිගු කරයි. கைகளை விருப்பிங்க. යේසුස්ගේ නාමයෙන් මකාරණා තුනක් යාක්ෂා කරනවා. ඔබට ලබා දෙනවා. සුවය ලබා ගන්න. සුවෙන්න. නිදහස් වෙන්න. තියෙන ප්‍රශ්න වලින් නිදහස් වෙන්න.
රාස්ගති ප්‍රශ්නයෙන් පවා ඔබ නිදහස් වෙන්න. සඵලත්වය ආශිර්වාදය ලබා ගන්න. ඔබගේ ගමන පළල් වෙයි. ඔබගේ මාවත් පළල් වෙයි. ඔබගේ දෑත් ඔබ දිගු කරයි. ඔබ විශාල සෙනඟට ඔබ ආශිර්වාදයක් වෙයි. நோய்கள் நீங்குவதாக. எல்லா பிரச்சனை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். செழிப்பு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்கள் பாதைகள் பெரிதாகும். உங்கள் கைகளை அகலமாய் விரிப்பீர்கள். தேவ ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்லும். ඔබගේ ජීවිත ජයග්‍රහණකාරයයි යේසුස්ගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. ආමේන්. ඔබ ආශිර්වාද කරන කැමති අවසන් සම්පූර්ණ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අද සදාකාලයක් ඔබ සමග පැවතේවා. සභාව සම්දේ